அக்கா குழந்தைங்கள்லாம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தலைவன் நம்மளை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒரு நைட்டு தாங்க ஆயிருக்கு. என்னால் சுத்தமாக நான் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கேன், மதிக்க கூட இல்லையே. எங்கள் அக்கா தான் ஹீரோயின் மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கூடயும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப நேரமாக காணோம். எங்கடா அப்பாவை காணாமல் போயிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா 2 வெடைக்கோழியோடு வந்தார். ஒரு கோழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உடனே வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மகி கூட உரண்டலுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் மகி கூட உரண்டெழுத்து மகி சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க மகி. அப்படி இப்படி போய் ஒரு பேச்சை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு மகியெல்லாம் சமாதானம் ஆகிறதுக்கு. தலைவன் வேற நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துட்டேன். அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி கொஞ்ச நேரம் உழப்பிக்கிட்டு இருந்தான் உள்ளேயே. அப்புறம் நான் வேற மிரட்டிகிட்டு இருந்தேன், அதை பண்ணாத மகி கிட்ட போகாத மகி பயந்துக்கிறாங்கன்ட்டு. என்ன எப்படா நீ மிரட்டலாம் அப்படின்னு நான் வச்சிருந்த குச்சை கொண்டு வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மகி பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தான். அவள் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நல்லா செட் ஆகிட்டா. போக செட் ஆகிடும். இன்னும் 1.5 மாதம் இங்கே தானே இருக்க போகிறாங்க. பூஸ்ட் இல்லையா அது? மேடம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னா அவங்களோட பாலி ஸ்நேகிதி ஸோ வெண்பா இருக்காங்க. வெண்பாவை பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்பத்தாக்கிட்ட போய் எண்ணெய் தேய்ச்சி தலையெல்லாம் நல்லா சீவிட்டு செப்பலை போட்டு கிளம்ப போகிறாங்க. பாரு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி போகிறான்ட்டு. இல்லை தாங்க இங்கே பாரு மகி அந்த சைடு கிளம்புனதுக்கப்புறம் நீ ஏங்கடா பாம்பில் போகிற, வா இந்த கோழியை சுத்தம் பண்ணி கழுவி கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம கையில் ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னு டிக்கி கிட்ட காட்டினா டிக்கி அப்படியே பயப்படுறான். நம்ம கிட்ட தான் பல்லெல்லாம் காட்டுறாங்க, கோழியை பார்த்தா பயந்துக்கிறாங்க பையன். அதுக்கப்புறம் சரி நான் கோழியை கொஞ்சம் அப்படியெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சமைச்சு கொடுத்தா தானே சாப்பாடு க்ளீன் பண்ணி கொடுத்தா தானே சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தானே சாப்பிட முடியும். நமக்கு வேறு பசி உயிரை போகுது. அதனால் அடுப்பை கூட்டி பொங்கெல்லாம் பொசிக்கிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக கருக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஒரு பொங்கல் இல்லாமல் கருக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி உண்மையாலுமே அந்த ஃப்ளஷ் எல்லாம் ரொம்பவே டைட்டாக இருக்கும். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு தான். இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா தான் அது மேலே ஏதாவது ஜெம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே செத்து போகும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து உள்ளே இருக்க அந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நானே தான் எல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் எப்படி இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கிட்டுன்ட்டு. பசங்க கூட கூட்டாஞ்சோறு ஆக்கி திங்கும்போது அப்படி இப்படி கோழி பிடிச்சிட்டு போய் வெட்டி சமைக்கிறது அப்படி தான் எனக்கும் எல்லாம் பழகுச்சு. பட் சின்ன வயசுலேருந்து அப்பா கூட பழகியிருக்கேன். அப்பா வந்துட்டு தலையெல்லாம் வெட்ட கொடுப்பாரு, க்ளீன் பண்ண கொடுப்பாரு. ஸோ அவர் கூட இருந்து பார்த்து எனக்கு பழகின விஷயந்தான். ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம் தான், ஈஸியும் கூட. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கோழி வெட்டுறது ஏதோ மலையை முறிக்கிறதா நினச்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. கோழியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போனால் உள்ளே இட்லி வெந்துக்கிட்டு இருந்தது. ஓகே கோழி ரெடி ஆகிடும்னு நான் காட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அம்மா டேஸ்ட் பார்க்க கொடுத்தாங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்றது டேஸ்ட் பார்க்குறது தான் உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு பூஸ்ட்டு கிசான் ஜாமெல்லாம் அக்காவுக்கும் அக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் குழம்பு அப்படியே வீடு ஃபுல்லாக மனமாக இருந்தது. தட்டில் இட்லி கறி குழம்பெல்லாம் போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மகி வந்துட்டு மாமா இந்தாங்க மாமா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு முட்டை உரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்குமானும் கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. இந்த சைடு வெளியில் வந்தால் அப்போ நம்ம காட்டில் எல்லாம் பருத்தி போட்டிருக்கோம்ல, அதனால் பருத்திக்கு உரம் எல்லாம் கலந்துட்டு இருந்தார். யூரியாவும் உரமும் எல்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மையி உள்ளே வந்து மாமா நானும் வீடியோவில் வரேன் அப்படின்ச்சு. வாடா ஆரா சாங்க்கு டான்ஸ் ஆடலான்னு கூப்பிட்டு ஸ்டெப்பை போட்டால் ஆடவே மாட்டேங்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ரீல்ஸ் நம்ம போட போகிறோம். மறக்காமல் அப்கமிங் வீடியோஸில் எல்லோரும் பாருங்கள். அப்புறம் அப்பா கூட சேர்ந்து அந்த உரமெல்லாம் மூட்டை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இது எதுக்கான உரம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் மறக்காமல் சொல்கிறேன். எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு போய் படுத்துங்க. மாமா உங்களுக்கு நான் சிபிஆர் பண்ணுறேன் மாமா அப்படின்ச்சு. எதுக்கோ பிள்ளை ஐஸ் வைக்குது அப்படின்னு நினச்சா எதுக்கு ஐஸ் வைக்குதுன்னு பாருங்களேன். எதுக்கு எங்கே போகலாம்? ஏன் சாமி அழுவுற?
பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வேணுமாங்க, எப்படி கேட்டு வாங்கி கொடுக்காம கொடுக்குறது. சரின்னு பூஞ்செலினையும் தூக்கி வண்டியில் போட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஓஜி கடை பாலு கூல்ட்ரிங்க்ஸ். எடப்பாடியில் பாலு கூல்ட்ரிங்க்ஸ் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே அன்பாக்சிங் தான். நான் மகிக்கு இது தான் வேணும்னு வாங்கிட்டாங்க. பூஞ்செலியும் எனக்கு கப்தா மாமா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. 2 பேருமே செம ஹாப்பி வாங்கி கொடுத்ததில். இதுக்கு 1 மணி நேரம் போராட்டம் மகி என்கிட்ட. பட் பூஞ்செலியும் அப்படிலாம் கிடையாது, சும்மாவே இருந்து சாதிச்சுட்டான். ஒரு தலைவனை இன்னைக்கு குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகியும் அவனை பிடிச்சிட்டு போனோம். ஏன்னா தலைவன் யூஸ்வலாக குளிக்கவே மாட்டான். இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக, அதை போய் பாருங்கள். இவனுக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, ஒத்துக்கவே மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறான். பட் நல்லா கூலிங்காக இருக்குது ஹீட்டுக்கு அப்படின்னு அவனுக்கு புரியுது, ஆனால் இருக்க மாட்டேங்குது. இது ஏன்னு தெரியல. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு யாராவது டாக் வளர்த்துறவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவனை ரெடி பண்ணணும் தண்ணியில் குளிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த வெயில் தாங்கவே முடியல. சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு கடைக்கு போட்டு 2-3 கடையை சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ரெகுலராக வாங்குகிற கடைக்கு போயிட்டு முலாம்பழம் வாங்கலான்னு போனால் அங்கே முலாம்பழம் கிடைக்கல. ஸோ மாம்பழமும் வாழைப்பழமும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னு மகி வேறு ஆற்றுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா எங்கள் அக்கா துணி துவைக்கலந்தான் ஆயாங்களாம் உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் அம்மாவும் பூஞ்செலினும் ஆல்ரெடி காட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ போகிற வழியில் நம்ம பசங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு ஆற்றுக்குள்ளே போய் இறங்க ஆரம்பித்தோம். மகி செருப்பெல்லாம் கழட்டி ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு இது எதுவும் ஆழமாக இருக்கிற கிணத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி டியூபெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. இங்கே மகியே முட்டி அளவு கூட தண்ணி இருக்காது, அவ்வளோதான் தண்ணி போய்கிட்டு இருக்குது. இப்போ இருந்தாலும் அதில் நான் நீச்சல் அடித்தே தீருவேன், தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மகி நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க. உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்கு வந்தால் இங்கே பருத்தி காட்டுக்கு அம்மா மட்டும் களை வெட்டிகிட்டு இருந்தாங்க. பூஞ்செலி ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நல்ல கண்டென்ட்லாம் நம்ம வீடியோவில் வரும், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரப்போது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.